அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன வடிவில் எல்லாம் பொருள் மயக்கம் அல்லது குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிற தலைப்புகளை நம்ம சிலதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன தலைப்புகள் பார்த்து சொல்றியா? இடைவெளியும் பொருள் வேறுபாடும், வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும், கார்புள்ளியும் பொருள் மயக்கமும். அடுத்தது சொல்லுறுப்புகள் விகுதிகள், இடைச்சொற்கள் சொல்லுறுப்புகள் விகுதிகள், இவற்றின் வழியாக ஏற்படுகின்ற அந்த பொருள் குழப்பம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா, சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருள் குழப்பம். குழப்பம் அதுதான் மயக்கம்னு படிக்கும் தலைப்பு. குழப்பம் என்னது? மயக்கம். தலைப்பு என்னது? சொல் உறுப்புகள் இருக்குதா? ரைட், அதையும் முடிச்சிருவோம். ஒரே ஒரு தொடர் தான். உறுப்பு அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்புகளிலிருந்து மாறுபட்டது சொல் உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்து அப்படிங்கிற ஒரு உறுப்பு சொல்றாங்க. வீட்டில் இருந்து சென்றான் என்பதற்கும் வீட்டில் இருந்து சென்றான் என்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. இப்போ நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம், பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இந்த சொல்லுறுப்பை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. வீட்டிலிருந்து சென்றான். எங்கிருந்து நான் பள்ளிக்கு வந்தேன்? வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்தேன் ஐயா. வீட்டிலிருந்து வந்தேன், வீட்டிலிருந்து வந்தேன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னா வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறமா அவன் கிளம்பி வந்தான் என்பது பொருள். வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் கிளம்பி வந்தான் என்பது பொருள். புரியுதா? ஆமாம், உட்கார சொன்ன. சரி. வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான், வேறுபாடுகள் புரியுதா? கொஞ்ச நேரம் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருந்து சென்றான்னா கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு போனான் அப்படின்னு அர்த்தம். இந்த வீட்டில் இருந்து சென்றான்னா வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் என்பது பொருள். புரியுதா? இந்த மாதிரியான சொல் உறுப்புகளும் சேர்த்தும் பிரித்தும் எழுதுகிற போது வெவ்வேறு விதமான பொருளை நமக்கு தருகின்றன அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருள் குழப்பம். சொற்கள் எப்படி முதல் வாக்கியத்தில் இருக்கிறதோ அதே சொற்கள் அடுத்த வாக்கியத்திலும் இருக்கும். ஆனால் முறை மாற்றி எழுதுகிற பொழுது அது முழுமையான பொருள் மாற்றத்தை உண்டாக்கி விடுகிறது. இடைவெளியிட்டாவே பொருள் மாற்றத்தை உண்டாக்குதுன்னா சொல்ல மாற்றி எழுதுனா பொருள் மாற்றத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? தெரியும் நமக்கு. இங்க பாருங்க, தொடர்கள் அமைக்கும் போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடரமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். தொடரமைப்பு என்னது? எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை அப்படின்னு வரணும். அதுதான் தொடரமைப்பு. வாக்கிய அமைப்பு எழுவாய் முதல் இருக்கக்கூடியது, பயனிலை இறுதியில் இருக்கக்கூடியது, எழுவாய் செய்கின்ற செயலை சொல்லக்கூடியது, அது செயற்படு பொருள். எந்த செயற்படு பொருளில் அந்த வாக்கியமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படின்னு நாம சொல்றோம். அதாவது ராமன் வந்தான் அப்படின்னு சொன்னா ராமன்கிறது எழுவாய், வந்தான்ங்கிறது பயனிலை. ராமன் வீட்டிற்கு வந்தான் அப்படின்னு சொன்னா ராமன்கிறது எழுவாய், வீட்டிற்குங்கிறது செயற்படு பொருள், வந்தான்ங்கிறது பயனிலை. இதெல்லாம் கீழ்வகுப்புல நம்ம படிச்ச செய்திகள் தான். சரிங்களா? வாக்கிய அமைப்பு. அப்ப அந்த வாக்கிய அமைப்புல முதல்ல என்ன வரும், கடைசியில என்ன வருங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாக்கியத்தை அமைத்தல் வேண்டும். மாறாக நான் முறை மாத்தி எழுதுவேன் அப்படின்னு எழுதுனா எப்படிப்பட்ட பொருள் குழப்பத்தை உண்டாக்குகிறது பார்க்கலாம். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இப்படி இப்போ ஒரு தொடர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொடர் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தவறான தொடர். இங்க பாருங்க, ஆண்டுதோறும் மறைந்த, வருஷமும் செத்து போவாங்களா யாராச்சும்? சொல்லுதா இல்லையா அந்த தொடர்? ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும்னு கொடுத்துருக்குறாங்க. தான் அந்த தொடர். ஆனால் இந்த தொடர் எப்படி சரியா கொடுத்துருக்கணும் பாருங்க. இத்தொடரில் பொருள் பிழை அறிய முடிகிறதா? ஆமா, தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் அமைப்படி வந்துள்ளது. இது நமக்கு தெரியுது. இங்க பாருங்க, மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இந்த தொடர்ல பொருள் விளங்குதா? இதுல பொருள் குழப்பம் இருக்குதா? இது பொருள் தவறாக புரிஞ்சுகிற வகையில இடமளிக்குதா? இல்லை. அப்ப இந்த தொடரானது மிகச்சரியான பொருளை நமக்கு தருகிறது. அப்ப இரண்டு தொடர்களை கொடுத்துட்டு சரியான தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எல்லா சொல்லும் இருக்குதான்னு தேடி தேடி பாக்குறீங்க. எல்லா சொல்லும் இருக்குது. அப்படி எப்படி தப்பு? முறை மாற்றி வச்சிருக்காங்கப்பா சொற்களை, அதனால தப்புப்பா அது. இங்க பாருங்க, ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறுகிறதுன்னு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இதுல தொடர் பொருள், இந்த தொடர் என்ன பொருள் சொல்லுது நமக்கு? ஆண்டுதோறும்
ஜானகிராமன் மறைந்து கொண்டிருந்தார், அவருடைய நினைவாக கூட்டமானது நடைபெறுகிறது இது நமக்கு சொல்லுது. அப்படி வாய்ப்பு இருக்கா எங்கேயாச்சும்? இல்லை, தெளிவாக நமக்கு தெரியுது. இப்போ அடுத்த தொடர் பாருங்க, சரியான தொடர். மறைந்த, செத்துட்டாரு யாரு? ஜானகிராமன். அதுக்காக அவர் நினைவாக என்ன பண்றீங்க? ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறுகிறது இல்ல? அப்ப அதே சொற்கள் முறை மாற்றி வருவதனால பொருள் குழப்பத்தை உண்டாக்குகிறது, தவறான பொருள் குழப்பத்தை பொருளை நமக்கு புரிய வைக்கிறது. அதனால சொற்களை எழுதுகிற பொழுது இது நிறைய அந்த சும்மா ஒரு முறை மேலோட்டமாக வாசிட்டு வரக்கூடிய சில பிள்ளைகளுக்கு இந்த பிழை ஏற்படுகிறது. தேர்வில் வந்து விடைத்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வரியுமே இருக்குது புத்தகத்தில் என்ன இருக்குதோ அது இங்கே இருக்குது. ஆனால் அந்த சொல்ல முன்னாடி இருக்கிற சொல்ல பின்னாடியும் இருக்கிற சொல்ல முன்னாடியும் போட்டு எல்லா சொல்லையும் அவங்க வந்து இந்த ஃபோட்டோ மெமரி மாதிரி பிடிச்சிட்டு வந்து இந்த சொல்லலாம் இருந்துச்சு அதில் பார்த்தேன் நான் அந்த வினால அப்படின்னு எழுதிடுறாங்க. ஆனால் இதே மாதிரியான பொருள் குழப்பத்தை உண்டாக்குகிறது. அவங்க படிச்சிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் சரியா படிக்கலன்னு நமக்கு தெரியுது விடைத்தாள் பார்க்கிற பொழுது. சரியா? அதனால அப்படி எல்லா சொற்களும் எழுதினால் மட்டும் போதாது, அதை மிகச் சரியான வகையில் பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அதை என்ன பண்ணோம்? பிரித்து எழுதுதல் வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட். ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் ஆகிய அமைந்திருக்கும். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் இத்தொடர்களை புரிந்து கொள்ள முடிகிறதா பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கம்பராமாயணம் பார்த்துட்டோம், அதனால இந்த தொடரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எளிமைதான். பாருங்க. ராமனுடன் லக்ஷ்மணனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். சரி, பணிவிடை செய்ய ராமனுடன் லக்ஷ்மணன் காட்டிற்கு புறப்பட்டான். 2வது தொடர். அடுத்தது 3வது தொடர் பாருங்க. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்ஷ்மணனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்ஷ்மணனும் காட்டிற்கு புறப்பட்டான். இதுல 4ல் எந்த தொடர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசி தொடர் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, முதல் தொடருடைய பொருளும் அதுக்கடுத்து வருகின்ற தொடர்களுடைய பொருளும் முரண்படுகிறது, சரியான கருத்தை நமக்கு விளக்கவில்லை. பாப்போமா? இங்க பாருங்க. ராமனுடன் லக்ஷ்மணனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். என்ன பொருள்? காட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ராமனும் லக்ஷ்மணனும் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்காக காட்டுக்கு போறாங்க அப்படின்னு பொருள் தருது இல்லையா? அப்படி அதுக்காக காட்டுக்கு போறாங்க 2 பேரும்? இல்லை. சரி, பணிவிடை செய்ய ராமனுடன் லக்ஷ்மணனும் காட்டிற்கு புறப்பட்டான். 2 பேருமே பணிவிடை செய்யறதுக்காக தான் போறாங்களா? அதுவும் இல்லை, தவறு. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்ஷ்மணன் புறப்பட்டான். காட்டில் ராமன் இருக்கிறானா? இல்லை. இங்க சொல்லுது காட்டில் ராமனுக்கு, அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்ஷ்மணனும் புறப்பட்டான்னு நமக்கு சொல்லுது. ஆனால் அதுவும் தவறான தொடர். ஏன்னா இப்பதான் கிளம்புறாங்களே, அவங்க காட்டுக்கு போறாங்க. சரிங்களா? இங்க பாருங்க. ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்ஷ்மணனும் காட்டிற்கு புறப்பட்டான். அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்காக அவங்களுடைய இவனும் போனான் அப்படின்னு நம்ம பொருள் சொல்றது. புரியுதா இவனுக்கு? அப்ப இந்த 4 தொடரை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சரியான தொடர் எதுன்னு கேட்பாங்க. 2 மதிப்பெண்ல கேட்பாங்க, அல்லது சில வேலைகள்ல 1 மதிப்பெண்லையும் கேட்கறாங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் தவறுன்னு போட்டு இது மட்டும் சரின்னு டிக் பண்ணிடுங்க. பார்க்கலாம். இந்த 3 தொடரும் பெருக்கல் குறி போட்டுட்டு கடைசி தொடரை டிக் போட்டுருங்க. தப்பு போடுங்க முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு கண் தெரியல, பெருசா போடுங்க. கொஞ்சம் பார்த்த உடனே தெரியணும் இந்த தொடர்கள் எல்லாம் தவறான தொடர்கள், இந்த தொடர் தான் சரியான தொடர் அப்படின்னு தெரியணும். சரி, அடுத்தது பாருங்க. இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. 4ஆம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வாசகத்தை எடுத்து படி பார்க்கலாம். தருகின்றன. அப்ப சரியான தொடர் எதுவா? 4வது இருக்கக்கூடிய தொடர். படிச்சு பாருங்க. திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. அதை வாசி, நீங்களா கவனிங்க. படி. அது இல்லைம்மா, அந்த வாசகங்கள் 4 வாசகங்கள் படிங்க.
நன்றி, அமர்க. இப்போ இந்த மாதிரி 4 தொடர்களை கொடுப்பாங்க. இதில் சரியான தொடரை நம்ம எடுத்து எழுதுவோம். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் பார்த்த செய்திகள்லேருந்து ஏராளமான செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு மேலேயும் இன்னும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது. அதையும் தெரிந்து கொள்வோம். நினைவில் கொள்க. என்னென்னத்தெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கணும்? பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. பண்புத்தொகை வினைத்தொகை இதெல்லாம் 2 சொற்களுடைய கலவை தான். இப்போ செந்தமிழ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 சொல் இருக்குது. செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்குது இல்லையா? அது பண்புத்தொகை. அது மாதிரி அலைகடல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அலை கடல் 2 சொற்கள் இருக்குது. அப்போ இந்த 2 சொற்களும் சேர்ந்து ஒரு சொல் போலவே இயங்கும். அதனால் இந்த 2 சொற்களையும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பிரித்து எழுதுதல் கூடாது. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செங்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கடல்னா செம்மை கூட்டல் கடல் இல்லையா? அப்போ அது 2 சொல் தானே. அப்போ அந்த 2 சொல்ல சேர்த்து எழுதுகிற போது 2 சொல் மாதிரி எழுதணும்னு கேட்டால் இல்லை, ஒரு சொல் போலவே எழுதணும். செங்கடல் தான் சரி. செங் கடல் அப்படின்னு எழுதுனா அது தவறு. என்னது? ஆமாம். கத்து கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கத்துகின்ற, கத்திய, கத்தும். திடீர்னு நான் எதாவது சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி முடிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்க? கத்து கடல் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? அது வினைத்தொகைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா வினைத்தொகைனா எப்படி எழுதணும்? எப்படி எழுதணும்? சேர்த்து எழுத வேண்டும். என்ன பண்ணக்கூடாது? பிரித்து எழுதக்கூடாது. எப்படி எழுதக்கூடாது? கத்து கடல் அப்படின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணுமா? கத்து கடல்னு எழுதணுமா? சரியா? இது ஒரு செய்தி. அப்ப மேல என்ன கோடு போடுறீங்க? பண்பு தொகை வினைத்தொகை 2 கோடு போடுங்க. பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்களை நம்ம சேர்த்தே எழுத வேண்டும். அதை பிரித்து எழுதுதல் கூடாது. ரைட். அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒரு செய்திகளை படிக்குமா. இங்கிருந்து ஆரம்பிமா? இல்லை, இங்கிருந்து ஆரம்பிமா? அதான் படிச்சு முடிச்சாச்சே, அப்புறம் எதுக்கு அதை படிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க அடுத்தது படிங்க. பெயர் சொல் வினை சொல் ஆகியவற்றிற்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். ஆமா, இடைச்சொற்களை சரியான வகையில சேர்த்து எழுத வேண்டும். முன்னாடி நம்ம பார்த்தோம், இப்பயும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். என்னது? பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, வினை சொல்லாக இருந்தாலும் சரி, ஆகியவற்றிற்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை என்ன பண்ணணும்? நம்ம எந்த பக்கம் சேர்க்கணும்னு முன்னாடி பார்த்துருக்குமா? முன்னாடி நம்ம பார்த்தோமா இல்லையா? தன், விடும், படி இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்போ எதுக்கும் கூட சேர்த்தா அது சரியான பொருளை தருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு கூட சேர்த்து தான் எழுத வேண்டுமே தவிர மாறாக அதை இடைச்சொல்ல எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும்னு சொன்னால் அது தவறான பொருளை தரும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தோட, நிறைய விளக்கத்தோட படிச்சுட்டு இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போது அணங்குகொள், இங்கே கொள் என்பது ஒரு இடைச்சொல். அப்போ அணங்கு கொள் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏமா? அணங்கு என்றால் தெய்வம் என்பது பொருள். அணங்குகொள் அப்படின்னா தெய்வம் ஏறிய ஒரு பெண் என்பது பொருள். அந்த அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை அப்படின்னு இந்த திருக்குறளானது செல்கிறது. இப்ப அணங்குகொள் என்று சொன்னால் அணங்குதானோ, அப்ப தெய்வம் ஏறிய ஒரு பெண்ணோ என்பது பொருள். இப்ப அணங்கு கொள் அப்படின்னா அந்த தெய்வம் ஆகிய இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கொன்றுவிடு என்பது பொருள். அணங்கு கொள், கொள்னது கொன்றுவிடு இல்லையா? அப்ப பிரிச்சு எதுனா கொலை பண்ணிருன்னு அர்த்தம். நீயும் தமிழே கொலை பண்ணிடுவே அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதனால சொல்லும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, அதை சேர்த்தே எழுத வேண்டும் இடைச்சொற்களாக வருகிற பொழுது. அடுத்தது உட்காருங்க. இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான், பேசியபடி பணம் கொடுத்தான். ஆமா, இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. பேசியபடி அப்படின்னா பேசியவாறு. மேல எழுதுங்க. பேசியவாறு பெரியரு. பேசியவாறு பணம் கொடுத்தான். சரி, பேசியபடி பணம் கொடுத்தான். அது பேசியவாறு பணம் கொடுத்தான் அவங்களே கொடுத்துருக்காங்களா? சரி, பேசிய படி பணம் கொடுத்தான். படி எவ்வளோடா பணம் தரான்னு சொன்னா, உனக்கு நான் அந்த தங்க காசுகளை 1-2 இடி தர மாட்டேன், படியில் அளந்து கொடுக்குறேன் உனக்கு நானே, சரியா அப்படின்னு பேசிய படி அளவு பணம் கொடுத்தான்.
அந்த காலத்தில் பணம்ங்கிறதா காகித நோட்டுல நாணயங்கள், சரிங்களா? அதை 1, 2ன்னு எண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அப்படியே அள்ளி கொடுப்பாங்க, அல்லது இது மாதிரி பெருசு பெருசாக இருக்கக்கூடிய அந்த மரக்கால் படியெல்லாம் அளந்து கொடுப்பாங்க. அப்போ இவங்க படி அளவு பணம் கொடுத்தான் என்பது பொருளாகிறது, நமக்கு வேறொரு பொருளாக மாறிவிடுகிறது. எங்க பேசியபடி பணம் கொடுத்தான்னா பேசியவாறு, பேசிய படி பணம் கொடுத்தான். இங்க படி பணம்னானது படி அளவு பணம் என்பது பொருளாகி விடுகிறது. சரியா? இந்த காலத்துல யாராச்சும் அது மாதிரி தருவாங்களா? படி அளவுலாம் பணம் தருவாங்களா? நீ அப்படித்தான் எழுதியிருக்கிற அப்படின்னா, புரியுதா? தவறா எழுதியிருக்கிற, அது உனக்கு தவறான மதிப்பெண்களை குறைத்து விடுகிறது. அதனால உனக்கு மதிப்பெண் கூடுதலாக வராது, தெரிஞ்சுக்க. சரி, அடுத்தது சேர்த்துத்தான். உடம்படு மெய்கள், உடம்படு புணர்ச்சி என்றால் என்ன? நம்ம படிச்சிருக்கோம் கீழ் வகுப்புல, 11ஆம் வகுப்புல படிச்சோம்ல. உடம்படு மெய்ப்புணர்ச்சி என்னது? உடம்படு மெய்ப்புணர்ச்சி. உடம்படு மெய் எழுத்துகள் யாவை? உடம்படு மெய் எழுத்துகள் பாவத்தே, யகரம் மற்றும் வகரம். ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு படிச்ச, படிச்ச நீ இல்ல? ஆமா தானே? அப்ப யகரமும் வகரமும் உடம்படு மெய் எழுத்துகள். சரியா? நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் உயிர் எழுத்தாக இருந்தால் சேராது. பனை கூட்டல் ஓலை, பனை யோலை இல்ல, பனை யோலை. ஐ வழி எவ்வும் எல்லாம் பார்த்துருக்கோம். இது மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை என்ன பண்ணாம சேர்த்து தான் எழுத வேண்டும். இங்க பாருங்க, மணி அடித்து சென்றான், மணி அடித்து சென்றான் அப்படின்னு சொன்னா ஒளி எழுப்பி சென்றான் அப்படின்னு அர்த்தம். மணி அடித்து சென்றான், மணி என்பவன் யாரையோ அரைந்து விட்டு சென்றான் என்பது பொருள். யாரையோ பிளார்னு கொடுத்தான், மணிங்கிறவன் என்ன பண்ணா யாரையோ ஒருத்த பழியில் அடிச்சுட்டு ஓடிட்டான். இப்போதான் தெரியுது. அப்போ மணி அடித்து சென்றான்னு நீங்க இங்க குப்பானை பார்த்து டங்குன்னு அடிக்கிறாருன்னு வச்சுன்னா, நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு வேற பொருள், இப்படி சேர்த்து எழுதிங்கன்னா அதுக்கு வேற பொருள். இப்போ நம்ம இந்த பொருள் எழுதுறோம்னு சொன்னா என்ன எழுதணும்? சேர்த்துத்தான் எழுத வேண்டும். மணி அடித்து சென்றார் அவரு அப்படின்னு சொன்னா இப்படித்தான் எழுதணும். மணி அடித்து சென்றார் எழுதுன்னு சொன்னா மணிங்கிறவரு அடிச்சுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா அவனுக்கு? அப்ப இப்போ இந்த இடத்துல ஈ இருக்கு, இந்த இடத்துல ஆ இருக்கு. சேர்த்து எழுதுகிற போது ஐ வழி எவ்வும், யகரம் வந்திருக்கிறது, ஈ கூட்டலா யா. அதனால இது உடம்படு மெய்ப்புணர்ச்சின்னு தெரிஞ்சு வச்சுக்க. இந்த பிரிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் உயிரெழுத்து, அந்த பக்கம் உயிரெழுத்துன்னு சொன்னான், அதுக்கு பேரு உடம்படு மெய்ப்புணர்ச்சி. புரியுதா? ஈ நிலைமொழி இறுதியில ஈ இருக்குது, நிலைமொழி இறுதியில ஈ இருக்கு, வறுமொழி முதல்ல ஆ இருக்கு, நிலைமொழி இறுதியில நீ இல்ல ஈ இருக்கு. ஏன்னா இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு வருது இல்லையா? அப்ப இந்த பக்கம் ஈ, அந்த பக்கம் ஆ. அதனால இதுக்கு என்ன பேரு? உடம்படு மெய் எழுத்து. இதெல்லாம் நம்ம கீழ்ப்புல படிச்சிருக்கோமா இல்லையாப்பா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது யாருப்பா? ஆமா, பன்மையை உணர்த்தும் கல்விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். எங்கெங்கெல்லாம் கல்விகுதி சேர்ந்திருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்தே எழுத வேண்டும். இங்க பாருங்க, ஈக்கள் மொய்த்தன. ஆமா, நிறைய இனிப்பு பொருள்கள் இருந்தது, அதுல ஈக்கள் மொய்த்தன. சரி, ஈ கல் மொய்த்தன, கல் மீது ஈக்கள் மொய்த்தன. கல் மீது கல் வச்சிருக்காங்களே, பனை மரத்துல இருந்து தென்னை மரத்துல இருந்து இருக்காங்களே கல், அது மேல ஈ முடிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு நீ சொல்றீங்க. பிரிச்சா வேற பொருள் மாறிடுது. இங்க பாருங்க, குரங்குகள் உண்டன, குரங்கு கல் உண்டன. குடிக்குமா? போயிட்டு பனை மரத்துல இருந்து ஏறி கட்டி வச்சுக்கிறாங்க, எடுத்து பக்க பக்கம் குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? குரங்குகள் போய் கல் குடிக்குமா? நீ எழுதி வச்சிருக்கிய, எழுதி வச்சிருக்கிய நீ தான். அது இப்படி திரு முடிச்சுக்கிட்டே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிய. என்னது? நேரம் முதல்ல. அப்ப குரங்குகள் உண்டன. இன்னொருத்தர் அந்த பெயர் பலகையில் எழுதி வச்சிருந்தாங்களாம் சாலை, இங்க பேருந்து நிலையத்துல, பயணிகள் சாப்பிடும் இடம். சரியான தொடர்த்தனமா? ஆமா, எழுதுறவன் என்ன பண்ணிட்டான்? பயணி கல் சாப்பிடும் இடம். பயணிகள் எல்லாரும் கல் குடிப்பதற்கு இடம் அரசாங்கமே ஒதுக்கி தந்திருக்கிறதா? பயணிகள் பேருந்து நிலையத்தில், அதுவும் எழுதிமா எங்காச்சும் இல்லை, அது எழுதுனதனுடைய பிழை. பயணி கல் சாப்பிடும் இடம் தப்பு, பயணிகள் சாப்பிடும் இடம். புரியுதா இல்லையா? அப்போ எங்கனையாச்சும் கொஞ்சம் இடைவெளி விட்டேன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு கட்டம். புரியுதா? அடுத்தது சேர்ந்து எழுதணுமா? சேர்த்து எழுத வேண்டும். இரட்டை கிளவினா என்னப்பா?
இரட்டை கிளவி ரெண்டு சொல்லு அடுக்கி வரும், அவ்வளோதான். ரெண்டு சொல் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, பிரிச்சா தராது. அதுதான் பேர் என்னது, இரட்டை கிளவி. படபடவென சிறகை அடித்தது தானே சரி. ஆமாம், நாம ரெண்டு சொல் வரணும், அதை எழுதுனா எப்படி வேணாலும் எழுதலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எழுதணும்னு சொன்னா, ஏன்னா கிறுக்குத்தனம் இருக்குல்ல. டேய் இந்த பாதை தான் சரியான பாதை, ஏன் நான் இப்படி கூட தான் போயிட்டு வருவேன், போயிட்டு வா, யாருக்கு இல்லை, தப்பு தான். நீ போயிட்டு வந்தோம் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால இப்படி தான் எழுதணும் அப்படின்னா நீ அப்படி தான் எழுதணும். இல்லை நான் இப்படியும் எழுதுவேன்னா ஓகே எழுதிக்கோ, எனக்கு என்ன பார். அப்போ படபடவென சிறகை அடித்தது என்று எழுதினால் உனக்கு 2 மதிப்பெண். மாறாக அதே சொல்லை கொஞ்சம் பிரித்து பட பட என சிறகை அடித்தது என்று எழுதினால் அந்த இடத்துல சொல்ல வந்ததனுடைய காரணமே இல்லை. படபடவென இந்த இரட்டை கிளவியே அந்த ஒளி குறிப்புக்காகத்தான் சொல்லப்பட்டது. அது எப்படி சிறகை அடித்ததான் படபடபடன்னு அது அடித்த மாதிரியே சில சொற்களை நம்ம பயன்படுத்தணும். படபடபடபட படபடபடபட அந்த இடத்துல ஒளி குறிப்புக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுவிட்டு பட பட என சிறகை அடித்தது, என்னடா இது பட பட என்னது இது இல்ல, விளங்குதா உனக்கு? அப்ப இரட்டை கிளவினாவே அதை சேர்த்து தான் எழுத வேண்டும், புரியுதா? சரி, அடுத்தது அடுத்தது ஆமா, நிலைமொழி இறுதி மெய்யெழுத்து, வருமொழி முதல் உயிரெழுத்து. இந்த பக்கம் மெய்யெழுத்து, இந்த பக்கம் உயிரெழுத்து, ரெண்டும் என்ன பண்ணிடும், தானாவே சேர்ந்து விடும். அப்படி வருகின்ற இடங்களில என்ன பண்ணணும், சேர்த்து தான் எழுத வேண்டுமே தவிர்த்து நான் தனித்தனி சொல்லாகத்தான் எழுதுவேன் எழுதுனா அது தவறு. இங்க பாருங்க, சுடர் ஆழி, சுடராழி இப்படிதான் எழுதணுமே தவிர்த்து நான் பிரிச்சு எழுதுறேங்க சுடர் ஆழி அப்படிலாம் எழுதுறேங்க ஏன்னா எழுதக்கூடாது. அந்த இடத்துல அந்த ஓசை நயம் என்பது கிடைக்காது என்பதனால இது இப்படித்தான் நம்ம எழுதணும். நிலைமொழி இறுதி மெய்யெழுத்து, வருமொழி முதல் உயிரெழுத்து. இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் ஒன்றா சேர்ந்து ராவாக மாறிவிட்டது, ஈர்க்குட்டலா ரா. அப்ப சுடர் ஆழி என்றுதான் எழுத வேண்டுமே தவிர்த்து சுடர் ஆழி என்று எழுதுதல் பிழையானது. அடுத்தது கடிமணம், கடிமணம் ஏன்னா இடைவெளி விட்டுருக்காங்க இல்லையா, நீ அது மாதிரி பேச்சில் இடைவெளி விடணும் இல்லையா. ஆமா, இது கடிமணம், இது கடிமணம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சால உரு தவ நனி கூர் கழி கடி மா மல்லல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள், இது எல்லாத்துக்கும் பொருளே மிகுதி தான். சரி, ஆனால் இந்த சொற்கள் இன்னொரு சொற்களோடு சேர்ந்து தான் வரும், அப்படிதான் அதுக்கு பொருள் நமக்கு பயக்கணும். அப்போ இந்த சொற்கள் உரிச்சொற்கள்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், அதை சேர்த்து தான் எழுத வேண்டுமே தவிர்த்து பிரித்து எழுதக்கூடாது. உதாரணமா மிகப்பெரிய வீடு ஐயா, அது பேர் கடி வீடு, கடி மனை அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் அது மாதிரி சொற்களை. அப்ப கடி மனை அப்படின்னா ரொம்ப பெரிய மனை, காவல் மிகுந்த மனை, இப்படிலாம் அதுக்கு பொருள் இருக்குது. சரி, நான் எழுதுறேன் கடி மனை இப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோ, அந்த வீட்டுக்கு போனா ஒன்று நாயோ இல்ல ஆட்களோ கடிப்பார்கள் போல் இருக்கிறது என்பது பொருள் இல்ல. ஆமா, அடி வாங்கும் பையன் அப்படின்னா அவன் என்ன பண்ணான், அவன் அடி வாங்குறவன் தான் அர்த்தம். பொருள் அது மாதிரி தான். கடி மனை அப்படின்னு சொன்னா கடி வாங்குறவன் தான் அர்த்தம், இல்ல கடிக்கிறவன் அர்த்தம், ஏதாச்சும் ஒன்று பொருள். அப்ப பிரிச்சுனா அதுக்கு வேற பொருள் தந்து விடுகிறது. அப்போ உரிச்சொல்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும், நீங்க சேர்த்து தான் எழுத வேண்டும். இங்க பாருங்க, இந்த கடி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், உரிச்சொல். அதை தொடர்ந்து ஒரு சொல் வருவதனால அதுக்கு பேரே உரிச்சொல் தொடர். அப்ப இந்த சொல்ல என்ன பண்ணணும், சேர்த்தே எழுத வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததுமா ஆமா. இப்ப இது முன்னாடி இருக்கக்கூடிய தொடர்படி நம்ம பார்த்தீங்கன்னா கூட நிலைமொழி இறுதி மெய்யெழுத்து, வருமொழி முதல் உயிரெழுத்து ரெண்டுத்தையும் சேர்த்தா எதுன்னு ஒரு தொடர் பார்த்தோம். சரி, இது வேற ஒன்றுக்கும் எடுத்துக்காட்டா வருது. என்னன்னு பார்த்தோம்னா உம்மை தொகை சொற்கள். இது உம்மை தொகை. ஏன் உற்றாரும் உறவினரும் அப்படின்னு சேர்ந்து அந்த இடத்துல மறைஞ்சு வருது இல்லையா, அதனால அதுக்கு என்ன பேரு உம்மை தொகை சொற்கள். உம்மை தொகைனா என்பது வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும், அண்ணன் தம்பி,
உற்றார் உறவினர் இருக்கு இல்லையா? அப்ப மறைந்து வருவதனால அதுக்கு பேரு உம்மை தொகைன்னு சொல்றீங்க. அப்படி வருகின்ற போது அதை சேர்த்து தான் எழுத வேண்டுமே தவிர்த்து அதை பிரித்து எழுதுதல் கூடாது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உம்மை தொகை சொற்கள் எதுன்னு தெரிஞ்சிச்சு உனக்கு. நேரிணை சொற்கள் எது? நேர் இணைனா என்ன? ரெண்டுமே இணையான சொற்கள், ஒரே பொருளை தரக்கூடிய ரெண்டு சொற்கள் அர்த்தம்பா. நேர் இணை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள். இங்க பாருங்க, சீரும் சிறப்பும். அவர் மிகச்சி சீருடன் வாழ்ந்தார், சீருடன் வாழ்ந்தார், சிறப்புடன் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சீரும் சிறப்பும் அப்படிங்கிற போது ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான். பச்சை பசேல் சொல்றோமா இல்லையா? பச்சை என்றாலும் பசேல் என்றாலும் ஒன்றுதான். செக்கச் சிவந்த. அப்போ இதெல்லாமே எதுக்காக சொல்லப்படுகின்ற தொடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நேர் இணை சொற்கள், ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் பக்கத்து பக்கத்திலே வரக்கூடியது. அப்படி வந்தால் நீங்க என்ன பண்ணக்கூடாது? தனித்தனியாக பிரித்து எழுதக்கூடாது, அதை சேர்த்து எழுத வேண்டும். அப்ப நேர் இணை, நேர்னா நிகரான இரண்டு இணை சொற்கள். நம்ம தன் நேர் இல்லாத தமிழ்னு பார்த்தோம். தன் நேர் தனக்கு இணையான நிகர் இல்லாத சொல் தமிழ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி நேர் இணை அப்படின்னு சொன்னா நிகரான இரண்டு இணை சொற்கள், நிகரான இரண்டு இணை சொற்கள் பக்கத்து பக்கத்திலே தான் வருமே தவிர அதுக்கு பிரிஞ்சு வராது. இங்க பாருங்க, சீரும் சிறப்பும். சரி, சீரும் சிறப்பும் தனித்தனியாக எடுத்து எழுதக்கூடாது. இன்னும் நம்ம சேர்த்து எழுதும் போது என்ன எழுதணுங்க? சீருஞ்சிறப்பும் எழுதிருக்கணும். இஞ்சு போட்டுக்கணும், இம்மு அடிச்சுட்டு இஞ்சு போட்டுக்கணும். ஏன்னா பக்கத்து பக்கத்தில் எழுதணும் இல்லையா? இம்மு நிலைமொழிதியா வரும்போது வறுமொழியில வல்லினம் வந்துச்சுன்னா இது என்னவா மாறும்? அதுக்கேற்ற மாதிரி இஞ்சாக திரியும் இல்லையா? தினம் கூட்டல் தோறும், தினந்தோறும் சொல்ற இல்லையா? அப்ப சீரும் கூட்டல் சிறப்பும், சீருஞ்சிறப்பும், சீரும் சிறப்பும் அப்படின்னு எழுதணும். புரியுதுல? மேல ஒரு இஞ்சு போட்டுக்கோ, இஞ்சு இஞ்சு, சீருஞ்சிறப்பும். சீரும் சிறப்பும் எழுதிட்டீங்க. அடுத்தது பாருங்க, சீரும் சிறப்பும் என்று எழுதுதல் தவறு. அடுத்தது மேடு பள்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? எதிர் இணை சொற்கள். இப்ப நேர் இணைனா நிகரான இரண்டு பொருளுடைய ரெண்டு சொற்கள்னு பார்த்தோமா? எதிர் இணைனா ரெண்டு சொல் இணையா இருக்கும், ஆனா பக்கத்து பக்கத்து எதிர் எதிர் சொற்களாக இருக்கும். பக்கத்து பக்கத்திலே இருக்கும், எதிர் எதிர் சொற்களாக இருக்கும். இங்க பாருங்க, மேடு பள்ளம், மேடு அப்புறம் பள்ளம் இப்படியா? அப்போ இந்த இடத்துல மேடுங்கிறது அதனுடைய எதிர் சொல்லு, பள்ளம் அப்படிங்கிறது வருது. அப்போ இதுக்கு பேரு எதிர் இணை சொற்கள். அப்ப நேரிணை சொற்கள் எழுதுக, எதிரிணை சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க எழுதுவியா? அப்ப நேரிணை சொற்களுக்கு சான்று தருக. எதிரிணை சொற்கள் உம்மை தொகை சொற்கள் உறவினர். சரி, அப்ப மேடு பள்ளம் என்று எழுதுதல் தவறு. சரி, அடுத்தது வாசி. சொற்றொடர் பிழை. ஆமா, ஒரு தொடர் நம்ம எழுதுறோம்னு சொன்னா உயர்திணையில் ஆரம்பிச்சா உயர்திணையில முடிக்கணும், அக்ரிணில ஆரம்பிச்சா அக்ரிணில முடிக்கணும், ஒருமையில ஆரம்பிச்சா ஒருமையில முடிக்கணும், பன்மையில ஆரம்பிச்சா பன்மையில முடிக்கணும். அப்போ திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் ஒரு தொடரை நம்ம எழுத பழகுதல் சால சிறந்தது. சரி, இப்ப என்னென்ன பிழைகள் இருக்கிறது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. என்னது? என்ன பிழை இருக்கு இதுல? என்ன வழு? இதுக்கு பேரு கோவலன் உயர்திணை, சென்றது அக்ரிணை. அப்ப திணை வழு பக்கத்துல எழுதுங்க, திணை வழு அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டியா? இப்ப சரியான தொடர் எது? கோவலன் மதுரைக்கு, அவ்வளவுதான். சென்றான் அப்படிங்கறத அடிச்சுட்டு ட்ரான், சென்றான் எழுதுங்க. அதுக்கு மேல எழுதுங்க. எழுதிட்டீங்களா? சரி, அடுத்தது படிங்க. இப்போ தின்ற பறவைகள் அப்படிங்கும் போது என்னது? அது பன்மை. முடிகிற போது தின்றது ஒருமை. அப்ப ஒருமை பன்மை. என்ன பிழையுது? என் வழு. என் வழு. என்ன? 3 சுழி இன், 2 சுழியின் போட்டா உன்னுடைய பிழை என்பது பொருள். சரி, அப்ப இங்க தின்றது வரக்கூடாது. என்ன வரணும்? தின்றன. தூ அடிச்சுட்டு மேல நான் போடுங்க.
இப்படி எழுதுனா சரியா அந்த தொடர் சரி. ஆனால் தின்றது அப்படின்னு எழுதுனா அது பிழையான தொடர். சரி, அடுத்தது பாருங்க. ஆமா, குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது வரக்கூடாது, ஓடின மாத்திக்க. இதுவும் அதே எண்வழு. அவன் வெண்மதியிடம் பேசினாய். பேசினாய் இருக்கு, என்ன பண்ணோம்? பேசினான். இன் போடுங்க. அவன் வெண்மதியிடம் பேசினான் அப்படின்னு எடுத்துங்க. இப்ப இது என்ன பிழை? பால்வழு. இங்க ஆண்பால்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க பேசினாய். இடவழு. இடவழு. பேசினாய் முன்னிலையில் தானே சொல்றோங்க. அப்ப இடவழு. தன்மை முன்னிலை படற்கை என்று இடம் எத்தனை இருக்கு? நான் பேசினேன், நீ பேசினாய் அப்படின்னு வருது. அவன் பேசினான். புரியுதா இல்லையா? இங்க அவன் வெண்மதியிடம் பேசினான் படற்கையில வந்திருக்கணும், இங்க பேசினாய் முன்னிலை வந்திருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்னது? இடவழு. சரி, அடுத்தது பாருங்க. சென்னையிலிருந்து நேற்று வந்தான். வருகிறான் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு வந்தான். நேற்றுனா வந்தான் தான். அப்ப காலவழு. காலம் எத்தனை இருக்கு? 3. என்னென்ன காலம்? எப்படி இது சொல்லணும்னு சொல்லியிருக்க முன்னாடி? ஆமா, அதான் முன்னாடி 1, 2, 3 தான் சொல்லணுமே தவிர 2, 1, 3 இப்படி சொல்லக்கூடாது. இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிகழ்காலம். நாளை தான் வரப்போது எதிர்காலம். அப்ப எப்படி சொல்லணும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். புரியுதா? முறையா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இப்ப இந்த தொடர் மட்டும் கோடு போடுங்க. அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், நாய் அன்று, நாய்கள் அல்ல. இப்ப இதெல்லாம் எது எதுக்கான வினை முடிவுகளாக வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அங்க பாருங்க, அல்லன் இன்ல முடியுதா? அப்ப ஆண்பால்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அல்லன்னு வரணும். இல்ல முடியுதா? பெண்பால்ல ஆரம்பிச்சிச்சுன்னா இல்ல முடியணும். அருன்னு முடியுதா? அர் ஆர் இதெல்லாமே என்னது? பலர்பால். பலர்பாலுக்கு வரக்கூடிய விகுதியாக இதை நம்ம பயன்படுத்தணும். அன்று ட்ரூ வருது, அது ஒன்றன் பாலுக்கு வரக்கூடியது. அப்புறம் அல்ல ஆ வருது, அப்ப இது பலவின் பாலுக்கு வரக்கூடியது. புரியுதா? இங்க பாருங்க, அவன் உயர்திணை ஆண்பால். ஆண்பால்னா எப்படி முடியும்? அல்லன், அவன் அல்லன். நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அவன் அல்லன் தான், நான் அல்லன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இப்ப அவன் அல்லன், அவள் அல்லல், அவள் இல்லை சொல்லக்கூடாது, அவள் அல்லல், அவள் கிடையாது அந்த வேலையை செஞ்சது. அவர் அல்லர், அந்த வேலையை செய்தவர்கள் அவர்கள் அல்ல, அவர் அல்லர் தான், அல்லர். நாய் அன்று, ஏன்னா அக்ரிணையில பார்த்தோம்னா ஒன்றை சொல்வதற்கு அன்று என்றது பயன்படுத்தணும், இல்லைங்கிறதுக்காக அன்றுங்கிற சொல்லதான் பயன்படுத்தணும். சரி, நிறைய பன்மைக்கு என்ன பயன்படுத்தணும்? அக்ரிணையில பார்த்தோம்னா அல்ல அப்படின்னு பயன்படுத்தணும், அல்ல. உதாரணமா நாடு அன்று, நாடுகள் அல்ல. அப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? அன்று அல்ல தொடர் அமைத்து எழுதுக. 2 மதிப்பெண் எழுது பக்கத்துல, 2 மதிப்பெண். அன்று அல்ல தொடர் அமைத்து எழுதுக. சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு தொடர் சொல்லுங்க. இது புத்தகம் அல்லவா? எருமை இப்பதான் சொல்ற, ஒருமைக்கு சொன்னா அன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். இது புத்தகம் அன்று, இவை புத்தகங்கள். இது நாய் அன்று, இவை நாய்கள். அப்ப எழுவாய் ஒருமையில இருந்தா, அதுவும் அக்ரிணையில இருந்தா அங்க என்ன சொல்லணும்? அன்று சொல்லணும். எழுவாய் அக்ரிணை ஆனால் அது பன்மையை உணர்த்தக்கூடியதாக இருந்தால் அல்ல அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், நாடுகள் பன்மைதான். அப்ப முடிகிற போது அல்ல, இவை நாடுகள் அல்ல மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். புரியுதா? ரைட்.
அப்போ அது ஒரு 2 மதிப்பெண் உனக்கு உண்டு. அன்று அல்ல, அன்று நான் சாப்பிட்டது தோசை அல்ல எழுதுவியா? ரெண்டுத்துமே வாக்கியத்தில் அமைச்சு எழுதிட்டியா? நீதான் எழுதுவியா? இது விகுதிக்காக வரக்கூடியது, அதாவது வினைமுற்றுக்காக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். சரியா? அப்போ இந்த இடத்துல பொருள் எதுக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். அதை ஒருமைக்கு எப்படி பயன்படுத்தணும், பன்மைக்கு எப்படி பயன்படுத்தணும், உயர்தனைக்கு எப்படி பயன்படுத்தணும், அக்ரிணைக்கு எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும். உயர்தனையாக இருந்தால் என்ன பண்ணோம்? 3 வகையாக இருக்குது, ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையா இருந்தா 2 இருக்கு, ஒன்றன் பால், பலவின் பால். அப்ப உயர்திணைக்கு ஆண் பாலுக்கு 1 கொடுத்துட்டாங்க, பெண் பாலுக்கு 1 கொடுத்துட்டாங்க, பலர் பாலுக்கு 1 கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆண் பால்னா அல்லன், பெண் பால்னா அல்லல், பலர் பால்னா அல்லர். இதுவே அக்ரிணையில ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னா அல்ல, இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு 2 மதிப்பெண் இங்க இருக்கு. சரி, அடுத்தது உட்கார்ப்பா. அடுத்ததுமா உருபு. ஆமாம், வரும் சொல் ஆமா. இப்ப அது என்னும் வேற்றுமை உருபு அக்ரிணைக்குரியது. கோடு போடுங்க. அது என்னும் வேற்றுமை உருபு அக்ரிணைக்கு உரியது. உங்க அப்பா எங்கம்மா? அதுவா? அது இப்பதான் அங்க போயிடுச்சு. சொல்லலாமா? சொல்லலாமா? ஆமா, அக்ரிணைக்குரியது. அது அப்படிங்கிறது எதுக்குரியது? அக்ரிணைக்கு உரியது. அப்போ நாம் மனிதர்கள்லாம் உயர்திணை தானே? ஆமா. அப்போ உயர்திணைனா அது உயர்திணைக்குரிய வினை முடிவுகள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து அது அப்படிங்கிற அக்ரிணைக்குரிய வினை முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, அந்த வேற்று உருவை எடுத்துக்கூடாது. சரி, உதாரணமா இங்க பாருங்க, எனது வீடு, என் அது வீடு. அதுங்கிறது இடையில வருதா? வருது. ஆனால் பக்கத்துல என்ன வருது பாருங்க, வீடு. வீடு உயர்திணையா அக்ரிணையா? அக்ரிணை. அப்ப அது சரிதானே? அது வரலாம்லப்பா, அக்ரிணைக்கு அது வரலாம்ப்பா, உயர்திணைக்கு தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப என் அது வீடு, என் அது அது வந்திருக்குது, பக்கத்துல என்ன வருது பாருங்க, வீடு வந்திருக்கு. வீடு உயர்திணையா அக்ரிணையா? அக்ரிணை. அதனால அது பயன்படுத்தலாம்ல. அப்ப இது சரி. அரசரது மாளிகை, அரசர் அது மாளிகை, அது என்பது வந்திருக்கிறது. ஆனால் வறுமொழியில் என்ன இருக்கு? மாளிகை என்பது இருக்கிறது. மாளிகை உயர்திணையா அக்ரிணையா? அக்ரிணை. அதனால அது சரியா தவறா? அப்போ எனது மனைவி, எனது வீடு மேல டிக் போட்டுக்கோ. எனது வீடு கீழே அடிக்கோடு போட்டு மேல சரின்னு போட்டுக்கோ. தெளிவா புத்தகத்தை திறந்த உடனே அந்த பக்கம் அந்த சொல்லு உனக்கு கண்ணில் தெரியணும். அது மாதிரி கோடு போடு, டிக் பண்ணு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அரசரது மாளிகை, அதுவும் சரி. ஆனால் எனது மனைவி அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை. இங்க பாருங்க, எனது, என் அது மனைவி. மனைவி உயர்திணையா அக்ரிணையா? உயர்திணை. அப்ப உயர்திணைக்கு முன்னாடி இந்த அது என்பதை சேர்க்கலாமா? சேர்க்க கூடாது. சரி, அரசரது மகன், மகன் உயர்திணையா அக்ரிணையா? உயர்திணை. அதனால அது என்பது வரக்கூடாது. மகன் என்பது உயர்திணை, அதுக்கு முன்னாடி அது என்பது வரக்கூடாது. அப்போ அக்ரிணை வந்தால் அது வரலாம், உயர்திணை வந்தால் அது வரக்கூடாது. சரி, எப்படிங்க அதை சரியா எழுதுறது? கீழே பாருங்க, என் மனைவி, என் மகன், அவ்வளவுதான். பக்கத்துல இங்க கீழே எழுதிக்க, கொடுக்கலையா? இங்க எழுதிக்க, என் மனைவி, என் மகன், பக்கத்துல எழுதிக்க. அப்படியே சொல்ல கூட முழுசா எழுதிக்க. என் மகன், என் மனைவி, அப்படி எழுதிக்க. ஏன்னா அது இந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா போடவே கூடாது. ஏன் போடக்கூடாது? மனைவி, மகன் இதெல்லாம் உயர்திணை சொற்கள். அப்ப உயர்திணை சொற்களை அது என்கின்ற அந்த அக்ரிணைக்குரிய வேற்றுமை உருவை சேர்த்தல் கூடாது. தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இது சரி, எனது வீடு சரி, அரசரது மாளிகை சரி, என் மனைவி சரி, என் மகன் சரி. புரியுதா? எடுத்துக்கிட்டியா? சரி. ஏன்னா இது ரெண்டுமே என்னது? உயர்திணைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது படிமா. சரி,
இதுல 2 செய்திகள், முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான். அந்த வரிசையா நிக்கிறாங்க, 100 பிள்ளைங்க நிக்கிறாங்க. அதுல 2வது பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டான். அந்த 2வது குழந்தைகிட்ட கேள்வி கேட்டான். இங்க பாருங்க, குழந்தையிடம் 2வது கேள்வி கேட்டான். அங்க 100 பேர்லாம் இல்ல, ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு திரும்ப 2வதும் ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னு நமக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் 2 சொற்களை இடம் மாற்றுகிற போது பொருளையே மாறுகிறது நாம பார்த்தோம் இல்ல. அப்போ இந்த 2 தொடரையும் கோடு போட்டுக்க. சொல்லுப்பா, இந்த 2 தொடரையும் கோடு போடுப்பா. ரெண்டு தொடரும் கோடு போட்டீங்களா? இங்க பாருங்க, இப்ப 2வது குழந்தையிடம் கேள்வி கேட்டான்னா என்ன அர்த்தம்? அந்த வரிசையில நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அந்த குழந்தைகளில 2வது குழந்தைகிட்ட கேள்வி கேட்டாங்க, ஒரு பொருள். அடுத்தது பாருங்க, அதுல அந்த 2 சொல்ல மட்டும் மாத்துறாங்க. குழந்தையிடம் 2வது கேள்வி கேட்டான். 2வது குழந்தையிடம் 2வது, அவ்வளவுதான். அப்படியே முறை மாற்றி இருக்கிறாங்க. சரியா? குழந்தையிடம் 2வது கேள்வி கேட்டான். அப்ப முதல் 2 சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறுகிறது, நமக்கு தெளிவா தெரியுது. சரிங்களா? அப்ப இதுல 2 தொடருமே சரிதான், ஆனாலும் பொருள் மாறுகிறது இல்லையா? எந்த இடத்துக்கு எந்த பொருள் தேவையோ அந்த தொடருக்கான சொற்களை அறிந்து நம்ம எழுதுதல் வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க, அவன் அருகில் இருந்தான், அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. பக்கத்தில் போடுங்க, அருகில் அருகாமை கோடு போடுங்க. இந்த இடத்துல எழுதுங்க, அருகில் பெருக்கல் குறி போட்டு அருகாமை அப்படின்னு எழுதுங்க. தொலைவில் என்பது பொருள். அருகில் என்னப்பா? பக்கத்துல. அருகாமைனா தொலைவில் என்பது பொருள். எழுதிட்டியா? பக்கத்துல எழுதிட்டியா? அருகில் பெருக்கல் அருகாமை. இப்ப அருகாமைக்கு கீழே எழுதுங்க, தொலைவில். தொலைவில் எழுதிட்டியா? இப்ப மேடு எதிர்ப்பதம் பள்ளம் சொல்றோமா, அது மாதிரி அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல்லு அருகாமை. ஞாபகம் வச்சுக்கோ, அருகில் என்பதற்கு அருகாமை என்பது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அது எதிர்ச்சொல் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமையாக இருக்கிறது. இவ்வாறு வேறுபாடு தெரியாவிடின் தொடரின் பொருள் மாறிவிடும். அடுத்தது படிமா. ஆமா, பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம். சரியா? இந்த தொடர் சரியா பாருங்க. என்ன தப்பு மாதேஸ்வரி? பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம். பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார் இல்ல? மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் இல்ல? தொடர் பாருங்க. அப்ப அந்த சொற்கள் அப்படியே தான் இருக்கு. அந்த சொற்கள் அப்படியே தான் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? முறை மாற்றி வைக்கிறதுனால அது பொருள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இது மாதிரி எதுனா சரியா வந்துருமா பாருங்க. பேருந்து மோதிடுச்சு. மிதிவண்டியில் சென்றவர், அப்ப பெரிய விபத்து நடந்துச்சுன்னு சொன்னா மிதிவண்டியில வச்சுட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்படியா? சரி, என்னும் தொடரும் பிழையானது தான். காரணம் என்னன்னு கேட்டா, பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார்? இல்லை, மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம். இந்த தொடர் சரியாக பொருள் நமக்கு விளங்குகிறது. புரியுதா? அடுத்தது பாருங்க, பொதுவான பிழைகள். என்னென்ன பொதுவா பிழை நமக்கு ஏற்படுகிறது? சுடு தண்ணி. என்னம்மா எங்கம்மா போற? உங்க நர்ஸ் மேம் போய் சுடு தண்ணி பிடிச்சின்னு வரங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். சுடு தண்ணி சொல்லலாமா? சுடு அப்படின்னா சூடான. சரி, தண்ணீர் என்ன தெரியுமா? குளிர்ச்சியான நீர் அப்படின்னு அர்த்தம். தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரியா? சூடாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நீர் என்பது பொருள். புரியுதா? இனிமேல் பயன்படுத்துவியா? பயன்படுத்த மாட்டேன். சரியான சொல் என்ன? இப்ப படி. சரி, இருக்காது. அப்ப என்ன தொடர் சரியாங்க கொடுத்துருக்காங்களா? எழுதிக்கங்க.
மா இங்க பாருமா, குளிர்ந்த நீர். இங்க வெந்நீர், வே இந்து தன்னகரனா, வெந்நீர் அல்லது சுடுநீர். சுடுநீர் எழுதலாம் அல்லது வெந்நீர் எழுதலாம். இந்து இந்து வே இன் நீர், வெந்நீர் எழுதுவியா? எழுதுறேன். அல்லது சுடு நீர், சுடு நீர், சுடு நீர் எழுதிட்டியா? அற்புதம். அப்புறம் பாருங்க, ஆமாம், நடு சென்டர்ல. நடு சென்டர்ல அப்படிங்கிறது சரியான சொல்லா, ஒரு சொல்லாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. ஏன்னா படிங்க, தமிழ், ஆங்கிலம், ஆமாம், இரண்டிற்கும் ஒரே பொருள்தான். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நடுவில் நின்றான். அழகான தமிழே இருக்கு, அதை விட்டுவிட்டு உனக்கு ஆங்கிலமும் தெரியும் அல்லது மலையாளமும் தெரியும் அப்படிங்கிறதான் எல்லா சொல்லியும் சேர்த்து சொல்றதா? இன்னும் பந்தியில பரிமாறும் போது சொல்லுவாங்களே, என்னது அது? பந்தியில பரிமாறும் போது சொல்லுவாங்களேம்மா, சால்ட் உப்பு ஏற்றுவாங்கம்மா, சால்ட் உப்பு ஏற்றுவாங்க. உப்பு ஏற்றுவானா கல் உப்பான், சால்ட் உப்புன்னு சொன்னா தூள் உப்பான். மாத்திக்கணும். எத்தனை பேர் அது மாதிரி கேட்டிருக்கிற? பார்த்துக்க. இனிமேல் உப்பு தான், தூள் உப்பு, கல் உப்பு, தூளா இருக்கக்கூடிய உப்பு, கல்லா இருக்கக்கூடிய உப்பு. சரி, மாத்திக்கணும். அதே மாதிரி எனக்கு இரண்டும் தெரியும் என்பதனால இரண்டும் கலந்து பேசுவது தவறு. சரி, ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். இப்ப ஒரு வாக்கியம் எழுதுகிற பொழுது அந்த வரியில கடைசியில இடம் பத்தல. இடம் பத்தலைன்னா என்ன பண்ணணும்? நீ அந்த சொல்லி எது வரைக்கும் இடம் பத்தலையோ, துணைக்கால் கூட இப்போ அடுத்த வரியில் எடுத்து வந்து போடுறாங்கப்பா. துணைக்கால் ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு புள்ளி வச்சு எடுத்து வந்து முதல்ல எழுதுறாங்களே, எப்படி தெரியுமா? இங்க பாருங்களேன், தேவையா? இங்க பாருங்களேன், இப்ப உதாரணமா அலையை அப்படின்னு இருக்காங்க. அலையை இதோட பக்கம் முடிஞ்சிடுச்சு. என்னன்னா இங்க எழுதிருக்கான், இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாமா? இதே மாதிரிதான் எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொற்களையே பிரிச்சு எழுதக்கூடாது. இங்க கொடுத்துருக்காங்க நம்பியார், இப்படி எழுதணும். நம்பியார், இந்த இடத்துல நம்பி மட்டும்தான் இருந்துச்சு, நம்பி. இங்க எழுதிட்டாங்க யார், எழுதலாமா? எழுதக்கூடாது, ஏன்னா பொருள் மாறிடுது. நம்பி யார் கூட சென்றான்? பிள்ளை யார்? பிள்ளையார். பாரதி யார்? பிரிச்சுனா மாறிடுது, கேள்வி ஆயிடுது. அதெல்லாம் பிரிக்க கூடாது. அவங்கெல்லாம் பிரிச்சு நம்ம தமிழுக்கு இழுக்கை உண்டாக்க கூடாது, புரியுதா? அதனால கவனமாக இந்த இடத்துல ஒரு பத்தினுடைய ஒரு வரியினுடைய இறுதியில எழுதுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த சொல் முழுசா அந்த இடத்துல கொள்ளுமா அப்படின்னு பாருங்க. இல்ல பத்தாது அப்படின்னு சொன்னா மொத்த சொல்லியும் கொண்டு வந்து இங்க எழுதிடலாமே தவிர்த்து இந்த மாதிரி அந்த சொல்லை ரெண்டா பொளந்து வேறு பொருள் உருவாகும்படியாக செய்துவிடக் கூடாது. அதுக்கான ஒரு பயிற்சி. படிங்க. நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு, புரியுதுங்களா? அப்ப இதே மாதிரி ஏராளமான பிழைகள் அப்பப்போ வட்டம் போட்டு காட்டுறது உண்டு. ஒரே ஒரு எழுத்தை எழுதக்கூடாது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சொல்ல பிரிச்சு எழுதவும் கூடாது. சரி, ஒருவேளை நீங்க அந்த சொல்ல பிரிச்சு எழுதுறீங்கன்னு சொன்னா இந்த சொல்ல இன்னும் முடியல அப்படின்னு ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டை இங்கேயும் போட்டுட்டு அது கூட புள்ளி வச்சு எழுதக்கூடாது. வேற ஏதாச்சும் எழுத்துக்களை 2-3 எழுத்துக்கள் வருதுன்னு சொன்னா அப்படி நீங்க எழுதலாம். இப்போ ரொம்ப பெரிதாக இருக்குது, வீட்டில் இருந்து அப்படின்னு எழுதுறீங்க வச்சுங்களேன். இங்கே வீட்டில் இங்கே இருந்து அப்படின்னு எழுதக்கூடாது. அதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? வீட்டி இங்கே லிருந்து அப்படின்னு எழுதுங்க. வீட்டி லிருந்து லீ போட்டுடணும். ஈ போட்டுட்டுனா கட்ட முடிஞ்சு போச்சு, அது வேற பொருள் பார்த்தோம். அப்போ வீட்டிலிருந்து அப்படிங்கிறதுக்கு லீ போட்டு இடையில் எழுதுவு இல்லையா? அப்போ இங்கே ஒரு சின்ன கோடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன கோடு. ஏன்னா சொல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற போது இங்கேயும் இடைவெளி அதிகமாகிடும்.
அது கீழே போகும்போது இவ்வளோ இடைவெளி இங்கே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் நம்ம எழுதுகிற போது, வரிசையில் வரி எழுதுகிற போது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லே தனியாக இருக்கு வருது, அதுக்கு பொருள் மாறுபடுகிறதுன்னு சொன்னால் சொல்ல தூக்கி வந்து முழுசாக எழுதிருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சின்ன கோடு போட்டாங்க எழுதுங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம், இன்னும் அந்த சொல்லு முற்று பெறவில்லை, அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது, இதை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் இது ரெண்டும் இணைந்து விடுகிறது என்பது பொருள். புரியுதா? அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் பெரிய சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பிரித்து எழுதலாம். அது மாதிரி அந்த கோடு போட்டு எழுதுங்க. மாறாக தனித்தனி சொல்லாக வருகிற போது அதை பிரித்து எழுதவே எழுதாதீங்க. இது ஒரு 2 மதிப்பெண் எழுதுக்க, புத்தக பின்னாடியே இருக்கு 2 மதிப்பெண். வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் தான் போட்டிருக்கணும், வினைத்தொகை சொல்லுக்கிடையில் போட்டிருக்கான். வினைத்தொகை அப்படிங்கிற சொல்லுக்கிடையில வல்லினம் மிகுமா? மிகும். வினைத்தொகை மிகுதா மிகலையா? மிகுந்திருக்கிறது. கவனமா இருக்கணும். புரியுதா? வினைத்தொகை இலக்கணத்தில் வருகின்ற வினைத்தொகையாக வருகின்ற சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையாக வருகின்ற சொல்லுக்கிடையில வல்லினம் அப்படின்னா வினைத்தொகைக்கான இலக்கணத்தை உடைய சொற்கள் வருகிற போது இடையில வல்லினம் மிகாது. மாறாக வினைத்தொகைன்னு ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்ல வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகும். ரெண்டுத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிற. புரியுதா? இங்க பாருங்க, வினைத்தொகை சொல் இருக்காங்க, மிகுந்திருக்கு. ஆனால் வினைத்தொகைனா என்னது? முக்காலத்தையும் தன் நகத்தை காட்டுகின்ற ஒரு சொல்லு. அதுல இலக்கண விதிப்படி வல்லினம் மிகுமான்னு கேட்டா மிகாது. சான்று கீழே பாருங்க, திருவளர் செல்வன். ஏன் இந்த சொல்ல கொடுத்துருக்காங்கன்னா அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரு பத்திரிகைனாவே இந்த சொல் இல்லாமல் இருக்காது. வீணிக்கே வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 பத்திரிகை எடுத்து வீட்டில் இருக்குல்ல, ஆனால் சித்தப்பா பக்கா பெரியப்பா மக்களுக்கெல்லாம் கல்யாணமாக இருக்குது, ஒரு பத்திரிகை கொடுத்துன்னு வந்துருப்பாங்களே, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துருக்காங்களே, அந்த பத்திரிகையில் ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு திருவளர் செல்வன் அல்லது திருவளர் செல்வி, திருவளர் செல்வன் திருவளர் செல்வி, திருநிறை செல்வன் திருநிறை செல்வி, திருநிறை செல்வன் திருநிறை செல்வி. இங்க பாருங்க, திருவளர் திருநிறை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் சரி, இது தவறு. ஏன்னா இங்க இடையில வல்லினம் மிக கூடாது, ஏன்னா அது வினைத்தொகை. திருவளர் வளர்ந்த, வளர்கின்ற, வளரும். இன்னொரு செய்தி சொல்லவா? இங்க பாருங்க, இது யாருக்கு போடுவாங்க, இது யாருக்கு போடுவான்னு கேட்டா, வீட்டில் ஒரு ஆண்மகன் இருக்கிறான்னு சொன்னா அவன் தான் முதல் மகனாக இருக்கிறான், இன்னும் 2-3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு இருக்காங்க இன்னும் சொன்னா திருவளர் செல்வன் போடுவாங்க. இதை கவனிச்சுட்டு வந்து நீ நாளைக்கு சொல்லணும் என்கிட்ட, பத்திரிக்கை பார்த்துட்டு. ஆமா, பக்கத்து வீட்டில் போய் கேட்டு வாங்கிடுவான். ஆமா, இல்ல நீ புதுசா கூட ஒன்று அடிச்சுட்டு வந்துரு. இங்க பாருங்க, திருவளர் செல்வன். இங்க பாத்தீங்களா, திருவளர் செல்வன். அப்போ திருவளர் என்றால் அந்த இடத்துல இன்னும் வளர்கிறது, செல்வம் வளர்கிறது, இன்னும் கல்யாணம் இருக்குது வீட்டில், எங்க வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், அக்கா தங்கைகள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் திருநிறை செல்வன், கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன போடணும் தெரியுமா? திருநிறை செல்வன் போட்டிருக்கணும். புரியுதா? நீ வீட்டில் பார்க்குற பத்திரிகையில் இந்த 3 செய்தியும் கவனிச்சுட்டு வரணும். ஈச்சு போட்டிருக்கா போடலையா, அவங்க வீட்டில் முதல் பிள்ளைக்கு கல்யாணமா கடைசி பிள்ளைக்கு கல்யாணமா அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்றீங்க நாளைக்கு. புரியுதா? ஒவ்வொருத்தரும் எத்தனை பத்திரிகை எடுத்துட்டு வரணும்? 10 எடுத்துட்டு வரணும். அதுல குறைந்தபட்சம் எடுத்துட்டு வரணும். ஆமா, 1, 2ல தான் இது சரியாக போட்டிருப்பாங்க, திருவளர் செல்வன் என்று. மற்ற எல்லா இடங்களிலும் பாருங்க திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் ஈச்சு போட்டு தான் எழுதிருப்பாங்க, தப்பா தான் எழுதிருப்பாங்க. ஒருவேளை அம்மா என் பிள்ளை 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறான், அந்த பிள்ளைக்கு எழுத்து பிள்ளைக்கெல்லாம் சரியா தெரியும் அப்படின்னு உங்கள்கிட்ட தாள் எடுத்து வந்து கொடுத்தாங்க, ப்ரூஃப் பார்க்கறதுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி பார்க்கறதுக்கு கொடுப்பாங்கம்மா. இல்லை அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அண்ணா கல்யாணம் நடக்க போகுதுன்னா என் பிள்ளைக்கு தெரியும், எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்பா இங்க திரு நிறை செல்வன் தான் வரணும், திரு நிறை செல்வன் தான் போடணுமே தவிர ஈச்சு போட்டு எழுதக்கூடாது. ஏன்னா எங்க ஐயா சொல்லி கொடுத்துக்கிறாங்க, முன்னாடி இங்க புத்தகத்திலேயே வந்திருக்குது. என்னன்னு, இது வினைத்தொகையா, இந்த வினைத்தொகைக்கு பக்கத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. புரியுதா? நாளைக்கு சோதிச்சு பார்த்துட்டு வந்துறியா? நாளை என்றால் என்னைக்கு? திங்கட்கிழமை. சரிங்களா? ஆமா, எடுத்துட்டு வந்துருங்க. வீட்டுல எத்தனை இருக்கோ எடுத்துட்டு வந்துருங்க, சரி பார்த்துக்கோங்க. புரியுதா? சென்று வென்று வருக.